அமெரிக்காவுக்கு ஈரானுக்கு இப்போ வார் போயிட்டு இருக்குன்றது தெரியும். இந்த வார் எதனால ஆரம்பிச்சது, இதனால நம்மலாம் எப்படி இம்பாக்ட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈரான் நியூக்ளியர் பாம்பை வந்து ரிசர்ச் பண்ண போறோம் அப்படின்ற ஒரு விஷயத்த டிக்ளேர் பண்ணும்போது இஸ்ரேலும் அமெரிக்காவும் நீங்க அதை ரிசர்ச் பண்ணக்கூடாது, ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்றத ஒரு விஷயத்த சொல்றாங்க. பட் ஆனா ஈரான் வந்து அதை ஸ்டாப் பண்ணாம கண்டினியூ பண்றாங்க. எதுக்காக அமெரிக்கா இதை சொல்றாங்கன்னா, ஈரானை விட சின்ன நாடான நார்த் கொரியா நியூக்ளியர் பாம்பை வச்சிருக்கிறதுனால எந்த ஒரு கண்ட்ரியுமே அந்த கண்ட்ரி மேல கை வைக்கிறதுக்கு பயப்படுவாங்க. அப்படின்னும் போது இந்த கண்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா டெரரிசமுக்கு சப்போர்ட் பண்றாங்க. அப்படின்னும் போது இவங்க கிட்ட ஒரு நியூக்ளியர் பாம்பு கிடைச்சதுன்னா ரொம்ப பெரிய ஆபத்தா ஆயிடும் அப்படின்ற ஒரு விஷயத்த ட்ரம்ப் வந்து டிக்ளேர் பண்றது அவரோட ட்விட்டர்ல. இதனாலதான் இந்த பாரே வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றாங்க. அதுவும் இல்லாம நிறைய இடத்துல வந்து இந்த குண்டுவெடிப்பு சம்பவமும், அதுவும் இல்லாம ஏர்போர்ட்டை வந்து கிராஷ் ஆக்கின விஷயம், இது எல்லாமே நம்ம பார்த்திருப்போம். நிறைய பேர் ஓடிக்கிட்டே இருந்தாங்க. யாரும் ஒருத்தங்க அடிச்சுக்கிறாங்க, இதனால நமக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஈரான், ஈராக், சவுதி, துபாய், குவைத் இந்த மாதிரி நாடு எல்லாம் பாத்தீங்கன்னா மிடில் ஈஸ்ட் கண்ட்ரின்னு வாங்க. இந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரி என்ன பண்றாங்கன்னா, இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்றது பாத்தீங்கன்னா இந்த கண்ட்ரில இருந்துதான் இன்னொரு கண்ட்ரிக்கு டிரான்சிட் மெர்ஜமும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஷிப் ஆகட்டும், ஏர் ஆகட்டும், இதனால நிறைய ஸ்டாப் ஆகும். அதனால எக்கானமிக் மார்க்கெட்டே கிராஷ் ஆகும். அதுவும் இல்லாம நிறைய கண்ட்ரிஸ் பாத்தீங்கன்னா இந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரி தான் டிபெண்ட் பண்ணி இந்த குரூட் ஆயில வந்து வாங்குறதாகட்டும், பெட்ரோல் டீசலுமே நிறைய பேருக்கு வந்து சப்ளை பண்றாங்க. இப்போ வந்து சப்ளை குறைஞ்சதுனால டிமாண்ட் அதிகமாகும், பெட்ரோல் அண்ட் டீசலோட காஸ்ட்டுமே அதிகமாகும். அதனால நார்மலா நம்ம வாங்குற வெங்காய தக்காளியில இருந்து நிறைய பொருட்களோட விலை மதிப்பும் அதிகமாகும். அதுவும் இல்லாம இந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரில பாத்தீங்கன்னா இந்த டைம்ல தான் சாப்பிடாம தண்ணி குடிக்காம விரதம் இருந்துட்டு இருப்பாங்க. நிறைய பேர் வந்து ஓடிக்கிட்டோம், எப்ப வந்து ஏதாவது ஒன்று விழுமா, நம்ம உயிரோட இருப்போமா இருக்க மாட்டோமா அப்படின்ற ஒரு எண்ணத்திலேயே வந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு கண்ட்ரிக்கும் இன்னொரு கண்ட்ரிக்கும் ப்ராப்ளம் அப்படின்னும் போது வார் இன்னைக்குமே வந்து சொல்யூஷனா ஆகாது. உட்காந்து பேசினா எந்த ஒரு விஷயமே வந்து டிக்ளேர் பண்ணிடலாம்.